நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ்க்கோ இல்லை கிராண்ட் பேரண்ட்ஸுக்கோ வந்து சுகர் இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு வந்து இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம டயபெட்டிஸ் மெலிட்டஸ்ன்னு மெடிக்கல் டேர்மில் சொல்லுவோம். டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அ க்ரோனிக் மெட்டபாலிக் டிசார்டர். க்ரோனிக் அப்படின்னா ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கக்கூடியது. அது வந்துருச்சு அப்படின்னா ஈஸியாக அவ்வளோ குயிக்காக வந்து நம்ம பாடியிலேருந்து அந்த டிசார்டர் அப்படிங்கிறது போயிடாது. கிரீக்கில் இந்த டயபெட்டிஸ்க்கான அர்த்தம் ரன்னிங் த்ரூ அண்ட் மெலிட்டஸ்க்கான அர்த்தம் வந்து ஸ்வீட். இந்த டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படிங்கிறது உடம்புல இருக்கக்கூடிய ரத்தத்தில் குளுக்கோஸோட லெவல் வந்து அதிகமாக இருக்கும். அதை தான் நம்ம டயபெட்டிஸ் மெலிட்டஸ்ன்னு சொல்கிறோம். இது எதனால் அப்படின்னா இட் இஸ் டியூ டு த இன்சஃபிஷியன்ட் டெஃபிஷியன்ட் ஆர் ஃபெயிலியர் ஆஃப் த இன்சுலின் செக்ரேஷன். அதாவது நம்மளோட பாடியில் பேங்க்ரியாஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த பேங்க்ரியாஸ் இன்சுலின் அப்படிங்கிற இந்த ஹார்மோனை செக்ரேட் பண்ணோம். அது சப்போஸ் இன்சஃபிஷியண்ட்டாக போதுமான அளவு இல்லை பற்றாக்குறையோடு இருக்குது, இல்லைனா வந்து அது செக்ரேட்டே ஆகலை அப்படிங்கிறப்போ நமக்கு இந்த மாதிரியான கண்டிஷன் வந்து ஏற்படுது. ஸோ ஒரு பர்சனுக்கு டயபெட்டிஸ் அப்படிங்கிறது டைப் 1 அண்ட் டைப் 2 அப்படின்னு 2 டைப்பில் வந்து இருக்குது. அண்ட் திஸ் டயபெட்டிஸ் இஸ் இன்க்ரீசிங் வேர்ல்ட் வைல்டு. நீங்கள் ஃபர்தராக இந்த டயபெட்டிஸ் மெலிட்டஸை பற்றி லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதோட லிங்க் வந்து கீழே பயோவில் கொடுத்துருக்கேன். யூ கேன் see that.